வணக்கம் மோவின். வணக்கம் ஜெகன். நாங்கள் இப்பொழுது பல செய்திகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று, அன்ருமா அரசநாயக் அவர்கள் செய்த செயலை பாருங்கள். 2, ஹரணி அமரசூரிய செய்த செயலை பாருங்க. 3, இன்னொரு மூன்றாவது விடயம் என்னென்றால் அன்ருமா அரசநாயக்க வாகனங்கள் தொடர்பாக எடுத்த முடிவு என்ன? 4, முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பாக எடுத்த முடிவு என்ன? 5, பிள்ளையானுக்கு 90 நாட்கள் விளக்கம் வைத்திருக்கின்றார். சொல்ல பிள்ளையானுக்கு 90 நாட்கள் விளக்கமறியலை வைக்கணும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. 6வது இல்ல ஹரணி பிரதமர். அப்ப நீ சொல்லியிருக்க பிரதமர் செய்த செயல் சொல்லியிருக்கணும். அதான் சரியான பதில். போன வீடியோல தாண்டா காய்ச்சி. சரி, ஓகே, சொல்லு. முதலாவதாக அன்ருமா அரசநாயக் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டிருப்பார். இங்கு மட்டக்களப்பு மாவட்டத்துல தேர்தல் பிரச்சாரம் செய்து பறந்தது பிரச்சார மேடைகள்ல. அதுல அவரை பற்றி ஒரு அழகான பாடல் வரிகளும் ஒருவர் ஏறி பாடி இருந்தார். அன்ருமா அரசநாயக்கவே அப்படி பாடையில அழகான பாடல் அப்ப அப்படியே அந்த பாடல்கள் ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி செயல் இல்ல, நிகழ்ச்சி நிரல். ஆனா எலெக்ஷன் பிரச்சாரம் திட்டமிட்டு தான் செய்கிறது. அதுல பாடுவார், இவர் பெண்ணை பற்றி பாடுவார், அவர் பாடுவார். திட்டமிட்டு தான் இருக்கு. இதுல என்ன விமர்சனம் சொல்லுங்க? எங்கட ஸ்கூல் வழிய நிகழ்ச்சி நிரலுக்கு முதலாவது பாடல் என்ற மாதிரி இது முதலாவது பாடல். யாரு விமர்சனங்கள் முன்வைக்கிறது? சமூக வலைத்தளங்கள். ஏற்கனவே என்ன பிரச்சனைனா, சாணக்கியன் ஒரு விஷயத்தை திருப்பி கூறிக்கொண்டே இருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் தேசிய மக்கள் சக்தி முன்னுக்கு வந்தாலும் கூட மட்டக்களப்பு இப்ப யார்கிட்ட கையில இருக்கு? தமிழரசு கட்சி கையில இருக்குது. மட்டக்களப்பு நான் இந்த கையெல்லாம் வச்சுக்க யார் சொல்றது? சாணக்கியன் சொன்ன. அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக மட்டக்களப்புல ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடத்தப்பட்டதா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. என்ன பிரச்சனை? என்ன செய்திகள் தெரியல. அது அதை விட என்ன பிரச்சனைடா, தமிழரசு கட்சியோ இல்ல தமிழ் கட்சிகளோ இப்ப நித்திர ஒன்று தேர்தல் பிரச்சாரம் நடத்தல. இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு என்ன பயம்டா, ஜனாதிபதி எலெக்ஷன்ல அனுராடால அடிச்ச மாதிரி இந்த எலெக்ஷன்லயும் அடிச்சிருமோ என்கிற பயம் ஒன்று இருக்கின்றது. அடிக்குது அடிக்காதுன்றது வேற விடயம். நாங்கள் எங்கட தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்தால் தான் எங்கட தமிழ் பிறப்ப கைகளை வச்சிருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி. நல்ல பிறப்பு. இப்ப இவ்வளவு இனி தேர்தலுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முதல் தான் எல்லாம் இவருடைய தேர்தல் அதிகபட்ச தேர்தல் பிரச்சாரம். அதுவுமே தமிழ் கட்சியே கழிவு ஊத்துறதா உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். இதுவரைக்குமே சிங்கள கட்சிகளை கழிவு குத்தி கொண்டிருந்தவர்கள் இனி பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு கட்சியும் கழிவு ஊத்த போன எலெக்ஷன் செஞ்சீங்க. இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் மாறி மக்களுக்கு என்ன செய்ய போறோம் இந்த விஷயத்தை முன்வச்சிங்கன்னா பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம், ஜனாதிபதி அன்ருமா அரசநாயக் அவர்கள் வாகனங்கள் தொடர்பாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். சட்டவிரோதமாக அந்த வாகனம் தடை செய்யப்பட்டிருந்த வாகனங்கள் இறக்கி இருக்கிறேன். சட்டவிரோதமா பதிவு செய்யப்படாம இறக்கி அந்த லிஸ்ட ஜனாதிபதி கையில வச்சிருக்கிறார். அதை ரிலீஸ் பண்ண போறேன், வெளியே விட போறேன். ஏற்கனவே பல லிஸ்டுகளை வெளியே விட்டு முடிஞ்சா. ஏற்கனவே பார்ப்போமிட் அந்த லிஸ்ட வெளியிட போறாருன்னு சொல்லி இருந்தார். ஆனா இது வரைக்கும் வெளியிட்டு சூத்திரதாரிகளை வெளியிடுவேன்னு சொன்னார். வெளியிட்டு கொண்டே இருக்கிறேன். அப்ப இந்த வெளியிடுகை எப்ப முடியும்? உள்ளாட்சி தேர்தல் முடிய அந்த வெளியீட்டு கதையும் முடியும். கதைதான் முடியும், ஆனா வெளியிட முடியாது என்று மோயின்ராஜ் அவர்கள் கூறுகிறார். இது மக்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல நான் பிரச்சார மேடையில ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்தேன். உப்பளம் ஆணையர் உப்பளத்தை தாங்கள் திறந்து வச்சதாகவும் சமன்டின வழி அனுப்பினதாகவும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ததாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் ஆணையர் உப்பு முதல் ஆரம்பகால பட்ஜெட் ஒதுக்கி அது ஆரம்ப கட்டத்திலே செய்தாச்சு. ஆனால் தாங்கள் தான் செய்ததான்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அது லக்லஸ் ஐயா அமைச்சராக இருந்த காலத்துல அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இப்ப பூர்த்தியாயிருக்கு. ஆனால் அதுக்கு இவர்கள் உரிமை கோருகிறார்கள். என்ன தங்களுடைய காலத்துல செய்யலாங்க, நாங்க செய்யலாங்க. எனக்கு இதை பற்றி எந்த ஒரு விடயங்களும் தெரியாது. நாங்க சமன்டீன்ல சம்பளப்படுத்துறதோட சரி இந்த மாதிரி சரியா இப்படியான விமர்சனங்கள் நடக்குது. சொல்லிட்டு பண்ணி எல்லாரும் சொல்லுவா. நீங்க பின்னால் இந்த நகைச்சுவை கருத்தை விமர்சனம் விமர்சனம் செய்யறது வந்தேன். சரியா? அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா என்னடா அடுத்த கேள்வி, அந்த கரணிய மனசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த பொழுது எப்படி வந்திருந்தா? குறிப்பாக மாவை கந்தசுவாமி ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது எப்படி வந்திருந்தா? இந்த நகைச்சுவை இதோட குழி தோண்டி போச்சு. நாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு வரதில்ல. இல்லாட்டா அவ வருகின்ற பொழுது பலத்தை பாதுகாப்போட வந்திருந்தார். அந்த பாதுகாப்பு காவலர்கள் கூட தங்களுடைய காலணிகளோட இந்த வளாகத்துல, கோயில் வளாகத்துல சுத்தி திரிஞ்சாங்க. பல விமர்சனங்கள் கோயிலுக்குள்ள சாமி முன்னாலேயே
அவரை கௌரவித்திருந்தார்கள் பொன்னாடைகள் போட்டி. அது கடவுளுக்கு முன்னுக்கு எல்லாருமே சமம் அந்த ஈக்குவாலிட்டி என்ற விஷயம் வந்து மீறப்பட்டுள்ளதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதுக்கு வந்து எங்களுடைய நல்லூர் கந்தசாமி கோயிலை உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். இந்திய பிரதமர் வந்திருக்கும் போது கூட மேலாடைய கலட்டித்தான் உள்ள போகணும் என்ற ஒரு சட்டத்தை விதித்திருந்தோம். அது வந்து எங்களுடைய பாரம்பரியம். ஆனால் இந்த பாரம்பரியம் விதித்திருந்தோம், நீ விதிக்கல. அதாவது தனிப்பட்ட ரீதியில் நடக்கிற நிர்வாகம் என்றபடி யாழ்ப்பாணம் மக்கள் தமிழ் நான் சொல்ல தனிப்பட்ட ரீதியா நடக்கிற நிர்வாகம் சமூகம் சொல்லியிருந்தேன். மாவட்டப்புறம் எங்களுடைய சமூகம் தான். ஆனா அந்த சமூகம் வந்து அந்த பாரம்பரியத்தை காக்க தவறி விட்டதா என்ற ஒரு நான் சொல்றது என்னடாடா, இப்ப நல்லூர் வந்து ஒரு தனிப்பட்ட நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறபடியே அவர்கள் எடுக்கிறதா முடிவு. இப்ப சில கோயில்கள்ல வந்து அந்த முடிவை தனிச்சு எடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதுல முழுவதுமே நிர்பந்தம் இருந்தாலும் அந்த நிர்வாக கட்டமைப்பு ஒன்று ஒன்றுதானே, கட்டமைப்பு நல்ல கொஞ்சம் இறுக்கமா பேணப்பட்டிருக்க வேண்டும். இந்துத்துவ இதே வந்து பௌத்த விகாரையில பிக்கோலும் இங்க நாங்களுடைய கிறிஸ்டியன்ஸ் குர்ஆன் என்ன பள்ளிவாசல் மௌலவிலும் கூட தங்களுடைய இறுக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். இது வரவேற்கத்தக்க முன் எல்லாருமே சமம் கடைபிடிக்க வரவேற்கத்தக்க விடயம். அது கடைபிடிக்கல. ஆனால் பெரும்பாலும் எல்லா கோயில்களையும் சொல்லல, சில மதகுருமார்கள் கோயில்கள் இருக்கிற மதகுருமார்கள் எங்கிட்ட சைவ கோயில்கள் இருக்கிற மதகுருமார்கள் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலகியே நடக்கிறார்கள் என்றதான் எங்களோட விமர்சனமாக. சரியா, ஓகே. அடுத்ததாக இந்த விடயம் தொடர்பாக வீதகேர்த்தவர்கள் இன்னொன்னு சொல்லியிருக்கணும், கோயில்கள் மற்ற மதத்தலங்களை வந்து பிரச்சார கூடங்களாக மாற்றிக்கொள்கிறார்களா என்ற ஒரு விஷயம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. கோயில்களை இடிக்க சொன்னேன், கோயில்கள் கொடியது என்பதற்காக அல்ல, கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக. இது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க. அது உண்மையான கோயில் தலங்கள் புனித ஸ்தலங்களை வந்து பிரச்சார கூடங்களாகவோ ஒருத்தர் கௌரவிக்கும் ஒரு விதமாகவோ காணப்படக்கூடாது. அதுல வந்து என்ன பிரச்சனை, இதுல கௌரவிப்பு வந்து வேற, அந்த கோயில் தளத்துக்குள்ளேயே ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்த முடியாது. அடுத்து வந்து இதுல வந்து அண்மையில CVK சிவஞானம் அவர்கள் கூட ஒரு பிரஸ் மீட் வச்சு விமர்சனம் முன்வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஸ்ரீகாந்த் அவர்கள் கூட இது தொடர்பான விமர்சனம் முன்வச்சிருக்கார். இவா ஒரு மலினமான ஒரு என்ன சொல்றது, ஒரு மலிவான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மாவை கந்தன்ல முன் வச்சிருக்கிறா. காசு செலவழிக்காம அப்படி கந்தன் கைவிட மாட்டான்னு பெரிய செலவில்லாம கைவிட மாட்டார்தான் மக்களையும் ஏழைகளையும் நீங்க அரசியல் மேடைகளாக பயன்படுத்துவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பெரிய செலவில்லாம ஒன்றை முடிச்சுட்டாண்ட விமர்சனம் முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானவர்களுக்கு 90 நாட்கள் விளக்கமறியல் வைத்திருந்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 72 மணி நேரம் வச்சிருந்தது, இப்ப 90 நாட்கள் வச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு கதை கொண்டு கொண்டு நீங்க ஏன் 90 நாட்கள் வச்சுக்கிறார்கள்? அவருடைய அந்த இன்னும் அடுத்த கட்ட விசாரணைகள் நகரையில் அது தொடர்பான நகர்வுகளை மேற்கொள்றதுக்கு இந்த தொடர்ந்து அவர் தொடர்பான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஏற்கனவே கிழக்குல ஒரு என்ன பேராசிரியர் என்னன்னு சொல்றது வேலை துணைவேந்தரை கடத்தி துன்புறுத்தி கொலை செஞ்சார் என்ற வழக்குல தான் கைது செய்யப்பட்டிருந்தார். ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லி இருந்தார். அவர் சில விடயங்களை ஒத்துக்கொண்டிருக்காருன்னு சொல்லியிருந்தார், சில விடயங்களை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருந்தா என்ன விடயங்கள் என்று சொல்லவில்லை. நேற்று கூட அனுராகுமார திசாநாயக்க வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒயிட்டனாயிர தாக்குதல் தொடர்பாக உங்களுடைய பக்கத்திலேயும் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த கைது செய்யப்பட்டவர் பிள்ளையானா என்ற ஒரு கேள்வி வந்து உருவாகாது. ஆகவே இது ஒரு பெரிய நீண்ட நெடிய பேசு பொருளா இருக்கு. நாங்களே நீண்ட நெடிய பேசு பொருளா ஆக்கினோம். இப்ப வீடியோ ஓடாது. அடுத்த அந்த இதை பற்றி காய்ச்சிட்டோமா, என்ன பாடல் காய்ச்சிட்டோம். சரி, ஓகே. எல்லா விடயங்களும் முடிந்து விட்டது. தொடர்ந்துமே இது தொடர்பான பல செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்றதுக்காக என்ன செய்யணும்? முஸ்பாத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க, முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க, பார்க்க முடியாது, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மூஞ்சில பார்க்க முடியாம இருக்கு, மாத்துங்க. கேமரா மாத்துங்க, கேமராமேன் மாத்துங்க, பக்கத்துல இருக்கிறால மாத்துங்க. கேமராமேன் மாத்தில என்ன கேமராமேன் நான் செட்டிங்ஸ் அப்படி சொன்னீங்கன்னா நாங்க உடனடியா கதையை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. உடனடியா மாத்தது தயாரா இருப்போம். தொடர்ந்துமே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.